பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். திருமண வாழ்க்கை என்பது என்ன? சிலர்லாம் கேட்குறீங்க, அந்த காலத்து திருமணம் எப்படி இருந்துச்சு பிரதர்? இந்த காலத்து திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுது அப்படின்லாம் கேட்குறீங்க. உண்மைதான். அந்த காலத்தில் நடந்த திருமணங்கள் தெய்வ பயத்தோடு இருந்தது. இப்போ தெய்வ பயம் இல்லை. ஏன்னா அதனால தான் டிவியில் பார்க்குறோம், மனைவி புருஷனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்தாள். இப்போ கூட செய்தியை பார்த்துருப்பீங்க, கேரளாவில் நடந்த காரியம். மனைவி கணவன்கிறது எவ்வளோ ஒரு பந்தம், ஒரு பாசம். ஆனால் இன்றைக்கி அநேக நேரங்களில் இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு குடும்ப வாழ்க்கையை குறித்தான் பேசி வருகிறேன். நீங்களும் உங்களுடைய வேதத்தை இப்போ திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 24:60 தான் அடிப்படை வசனம். அதை தேடி உங்கள் கையில் எடுத்து எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி வச்சுக்கிட்டு எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும், ஏன்னா நம்ம உடனே எடுத்துருவோம், சிலர் பைய எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சீனேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரிகேகநாதனுக்கு சுப மங்களம். சீனேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரிகேகநாதனுக்கு சுக மங்களம். ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரம்பாலனுக்கு நித்திய குணனுக்கு, நீதி பரம்பாலனுக்கு நித்திய குணனுக்கு, போது மன்னும் குணனுக்கு உயர் மன்னும் மேலனுக்கு, போது மன்னும் குணனுக்கு உயர் மன்னும் மேலனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரிகேகநாதனுக்கு சுப மங்களம். வானதிவானனுக்கு ஞானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். வானதிவானனுக்கு ஞானனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாதி சேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணல் சேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோண சங்காயனுக்கு குருமெத்தனேயனுக்கு, கோண சங்காயனுக்கு குருமெத்தனேயனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்திரிகேகநாதனுக்கு சுப மங்களம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டா? ஆதியாகமம் 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி, ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே. கல்யாண பொண்ணு, அவளை வாழ்த்துறாங்க. யார் வாழ்த்துறா? அண்ணன், சகோதரன். ரெபெக்காளை வாழ்த்தி, நீ கோடா கோடியாய், எங்கள் சகோதரியே நீ கோடா கோடி பெருகுவாயாக. இது எல்லாரும் வாழ்த்துறோம். ஏன்னா நம்ம சாதாரண வாழ்த்தும் போது 1000 காலத்து பயிர்னு வாழ்த்துறோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துறோம்.
எல்லா நலன்களும் பெற்று வாழ்ங்க தமிழில் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் வாழ்த்துகிறோம். ஆனால் இங்கே வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க? எங்கள் சகோதரியே நீ கோடா கோடி பெருகுவாயாக, அது மட்டுமல்ல உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். கோடா கோடி பெருகணும், ரைட்டு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் பெற்று வாழணும். அதுக்கு தான் வாழ்த்துறோம். நம்ம கூட எல்லா காலத்துலேயும் வாழ்த்துறோம். வாழ்த்தி பணிந்திடுவோம் வல்ல பரனை வாழ்த்தி பணிந்திடுவோம்னு பாடுறோம். தாட்சி இல்லாமலே சகல பாக்கியமும் பெற்று வாழ்க்கையில் நலம் பெறணும். அதுதான் எல்லா பிள்ளைகளையும் நம்ம கல்யாணத்தப்போ வாழ்த்துறது. ஏன்னா அன்றைக்கி சிலப்பதிகாரத்திலோட கண்ணகியும் கோவலனையும் வாழ்த்துனாங்க. காதலனை பிரியாமல் கபவுக்கை நிகழாமல் தீதருக நெடுங்காலம் வாழ்கன்னு வாழ்த்தினாங்க. ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் வாழ்த்துறாங்க. ஆனால் இங்கே வாழ்த்தின வாழ்த்துதல் வித்தியாசம். எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியா என்ன செய்வ பெருகுவாயாக, அது ரைட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு. என்னது? உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். முதல்ல வாழ்த்துனது யாரு? இந்த வாழ்த்துதல் யார்கிட்டருந்து வந்தது? நம்ம அநேக நேரங்களில் வாழ்த்துதலை பார்க்குற எங்கேருந்து வந்தது? இந்த வாழ்த்துதல் ரெபேக்காளை வாழ்த்தப்பட்டது. யார் வாழ்த்தினா? லாபான், இல்லையா? இந்த லாபான் என்ன செய்கிறாரு? வாழ்த்துகிறார். அவர் தானே வாழ்த்துறாரு. இவர் வாழ்த்தும் போது உங்கள் பகைஞர், அவருடைய சத்துருக்களுடைய சந்ததியை சுதந்திரிப்பாங்கன்னார். எனக்கு அன்பாளே வாழ்த்துறது இந்த லாபான் யார் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம், உங்கள் வேதத்தை திருப்புங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு. யார் இப்ப இந்த லாபான்? யாரு? யாக்கோபுட்ட பேசுறார். முதல்ல பேசுறாரு. என்ன பேசுறாரு? யாக்கோபு வந்திருக்கான். ஏன்னா அவன் அனுப்பப்பட்டு அவனுடைய தாய் போன சொல்லி தகப்பன் ஆசீர்வதித்து அனுப்பி ஏசாவுக்கு பயந்து ஓடி வந்து தன் சகோதரனாகி அந்த லாபான் தன்னுடைய தாய்மாமன் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கான். இந்த தாய்மாமன் பேர் தான் யார்? லாபான். இந்த லாபான்ட்டு இவர் கேட்குறார். என்ன கேட்குறாரு? வாசிங்க. இப்போதும் உமக்கு ஊழியம் செய்து முதல்ல 30:27 வாசிங்க. அப்பொழுது லாபான் உன் கண்களில் தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்திருக்கிறேன். அதென்ன குறிப்பினால் அறிந்திருக்கிறேன்? குறிப்புன்னு தெரியுமா? ஏன்னா அநேக நேரங்களில் வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பு கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக அழகாக எழுதியிருக்காங்க. குறிப்புனால் அறிந்தேன்கிறாரே, குறிப்புனால் எப்படி அறிய முடியும்? இந்த லாபான் யார்? எனக்கு அன்பானவர்களே, அவனுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் உண்டா? ஆதியாகமம் 31:7 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் தகப்பனோ ஆதியாகமம் 29 வாசிக்க. 29, 31, 29 வாசிங்க. அப்புறம் இங்கே வாங்க. 31:29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அதாவது யாக்கோபு தன் பிள்ளைகளோடும் குடும்பத்தோட கூட்டிட்டு ஓடியாந்தான். அப்போ இவன் மயிர் கத்திரிக்க போயிருந்தான். அந்த லாபான் மயிர் கத்திரிக்க போயிட்டு வர்றதுக்குள்ள யாக்கோபு ஓடியாந்தார். ஏன்னா அவருக்கு என்னன்னா அவருடைய தகப்பனை பற்றி கொஞ்சம் மனசில் இது வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ராகேலையும் லேயாலையும் கூப்பிடுறான். 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. 31. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி தகப்பனுடைய முகம் நேற்று இருக்கவில்லை எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னை சந்தித்து நீ திரும்ப போனார், அதனால நான் போறேன்னார். இவன் என்ன பண்ணா வரும்போது பிள்ளைங்க பேர பிள்ளைய மனைவி குடும்பம் எல்லாத்தையும் கூட்டு தான். அப்படி வரும்போது 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க.
உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து சம்பளத்தை 10 முறை மாத்தினாங்களா. இப்படி செய்ததுனால இவன் பிள்ளைகள்லாம் கூட்டி வேண்டாம். சம்பளத்தை மாத்தினான்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் ஆகண்டா. ஒவ்வொரு முறையும் ஏமாத்துவான். ஒரு டைம் சொல்லுவான், இந்த வட்டம் புள்ளியாக ஆடுபடும், இல்லை உனக்கு புள்ளி இல்லாத எனக்கு. ஆனால் கடைசியில் என்ன செய்வான்? அத்தனையும் அதுக்கு தாக்க யாக்கோபு என்ன பண்ணுவான்? அது எப்படி பொலிதுன்னு பார்த்து கொண்டு போடுவான். இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாக்கோபு சாதாரணமானாலும் சொல்லிட முடியாது. ஆனால் அந்த யாக்கோபு பார்த்து தான் சொன்னார். ஏசாயா 44:1-3 வரைக்கும் வாசிக்கும்போது யாக்கோபை பற்றியும் பேசினார், இஸ்ரவேலை பற்றியும் பேசினார், யெஷூரனை பற்றியும் பேசினார். எனக்கு கண்மாருடைய யாக்கோபு அங்கே போயிருக்கும்போது இவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ பேர பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போண்டியாச்சு. இவர் சொன்னார், மருமகனே சொன்னது போனது ரைட்டு, என் பேர பிள்ளைகளை முத்தம் கொடுக்க முடியாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் இப்படி கூட்டிகிட்டு போனியே போவிட்ட, இப்போ வந்திருக்கேன், உனக்கு பொல்லாப்பு செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு. ஆனாலும் இப்போ 29 உங்கள் தகப்பனுடைய தேவன். இவனுக்கு தேவன் கிடையாது. இவனே சொல்றான், உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் ஐயா கர்த்தர் குறிகாரன்ட்ட கூட பேசுவார். ஏன் பேசுறான்னா, அவன் வீட்டில் என்ன வச்சிருந்தான்? சொரூபத்தை வைத்திருந்தான். அந்த சொரூபத்தை தான் யார் தூக்கிட்டு வந்தா? ராகேல் தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டான். இந்த ராகேல் தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டா. கடைசியில் வந்தவன் பேர பிள்ளைகளுக்கு கூட எதுவும் வாங்கிட்டு வரல. என்னத்தை பார்த்தாருன்னா, தட்டு முட்டு எல்லாத்தையும் தடவி பார்த்தாருங்கிறான் கூடாரத்தில். எனக்கு அன்பானவர்களே, இவன் யாருன்னா ஒரு குறிகாரம். ஆண்டவர் யார்கிட்டையும் பேசுவாருங்க. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார்? ஒரு சாதாரண குறிகாரன்டையும் பேசுகிறாரு. ஏன் வேதத்தில் ஆதியாகமம் 20:6 உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். ஆதியாகமம் 20:6 உங்களுடைய வேதம். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய். இது என்ன உத்தம இருதயத்தோடுனா என்னது? அடுத்தவ மனைவியை கூட்டு வந்து வச்சிருக்க உத்தம இருதயத்தோடா? கேட்டா அவன் சொல்றான், நீ தானப்பா சகோதரின்னு சொன்ன. அவன் எதுக்காக சொன்னான்? அவரே சொல்றார். அந்த ஊர் எப்படிப்பட்டது? 11 அதே ஆதியாகமம் 20:11 ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ஆமா, தெய்வ பயம் இல்லாத கொலை செய்கிற அந்த ஊருக்கு ராஜா அந்த இடத்துல வர அவன்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எப்பா உனக்கு தெரியாம தான் செஞ்ச, தப்புன்னு சொல்லல, உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய். ஆனாலும் என்ன செய்தாராம்? 7 ஆனாலும் நீ பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்த? நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து உன்னை நீ அவளை தொட நான் உனக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார்னு கிடையாது, எல்லார்ட்டையும் பேசுவார். ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம். அவர் ஒரு மண்ணோ மரமோ கல்லோ கிடையாது, பேசுவார். எல்லாரோடையும் பேசுவார். அதனால தான் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் தேடுவோரில் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரில் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஐயா, அவர்
பாவத்தில் விழாதபடிக்கு தடுக்கிறவன் தெய்வ பயம் இல்லாதவன்றை பேசுவார். வனாந்தரத்தில் இருந்த யாக்கோபோட பேசலையா? நீ படுத்திருக்கிற இந்த பூமி என்ன பூமின்னாரு? பரிசுத்த பூமி. அவன் கல்லெடுத்து தலைக்கு வச்சு படுத்து கிடக்கான். ஆதியாகமம் 28:12 அவன் பார்க்கிறான் ஒரு காட்சியை. இந்த யாக்கோபு சாதாரண ஆள் இல்லைங்க, தரிசனத்தை பெற்றவன். ஆண்டவர் அவன்கிட்டையும் பேசினார். ஏமாற்றி அண்ணன்ட்ட இருக்க ஆசீர்வாதத்தை பிடிங்க அனுபவிக்க முடியாமல் தகப்பனை ஏமாற்றி, கண்ணு தெரியாத மூத்த வயதான காலத்தில் இருந்தவனை ஏமாற்றி, இப்போ தகப்பனை ஆசீர்வதிச்சு போயிட்டாப்பான்னு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு வந்திருக்கான். அப்படி வந்தவன்ட்ட ஆண்டவர் பேசுறார். 28:12 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 28. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, வானத்தில் எட்டியிருந்தது. அதிலே தேவதூதன் ஏறுகிறதும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஐயா, யாரு கூடயும் பேசுவார். இங்க யாக்கோபுட்ட பேசுறார். அவன் தப்பு செஞ்சு எல்லாம் ஏமாத்தி ஓடி வந்தவன் தான். ஆனா அவனையும் பார்த்து பேசுறான். ஏன்னா அவர் யாரையுமே புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவர் யார் கூப்பிட்டாலும் பேசுவார். மத்தேயு 18:19 படி 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அங்கேயும் இருப்பார். யாக்கோபு தனித்து இருக்கிறான், வனாந்தரத்தில் படுத்து இருக்கிறான். அப்போ அவர் பேசுகிறார், நான் உன் தகப்பனுடைய தேவன். அது மட்டுமல்ல, வாசிங்க, நான் யாரு? உன் தகப்பனுடைய தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, மலைகளை மிதித்து நொறுக்கிடுவான், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவான், குண்டுகளை தவிடு பொடியாக்குவான், குண்டுகளை தவிடு பொடியாக்குவான். யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா, போட்டு கொல்லுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா. யாக்கோபு சொன்னார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு படுத்திருக்கிய இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இருந்து வருது வாக்குத்தத்தம். பேசுற அவர் பேசுவார். அல்லேலூயா. சாதாரண கேரார்ல தங்கி இருக்கும் போது தெய்வ பயம் இல்லாத ராஜாவிட்ட பேசினாரு. அதுக்கு முன்னாடி லாபான் இடத்துல அவன் குறிகாரன், அவன்கிட்ட பேசுறார். அவனே சொல்றான், உன் தகப்பனுடைய தேவன் என்னை தடுத்தாருப்பா, இல்லாட்டா எனக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது என்ன சொன்னார்ப்பா, யாக்கோபோட நீ என்ன பேசக்கூடாது, தீமைய நன்மையை அன்றி தீமைய பேசிடவே கூடாது. என்னை தடுத்தார். ஆண்டவர் யார் கூட பேசுவார் நினைக்கிறோமே, நீங்கள் நான் யார் கூப்பிட்டாலும் அவர் பேசுகிற தெய்வம். ஏன்னா அவர் யாரு? நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் நேசரே, பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.
தள்ளாரே, நம் அன்பாலே நம்மை தேடி வந்தாரே, நம் அண்டை வந்தோரை தள்ளாரே, நம் அன்பாலே நம்மை தேடி வந்தாரே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே, நம்ம தாகமெல்லாம் தீர்த்து நன்று சொன்னாரே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தாரே, தாகமெல்லாம் தீர்த்து நன்று சொன்னாரே, நல்லோரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. யாரையும் நல்லவங்க பொல்லவங்கலாம் கிடையாது, யாரு கூட பேசுவார். நான் முதலாவது சொன்னேன், குறி சொல்ற லாபான் கூட பேசினார். ரெண்டாவது சொன்னேன், தெய்வ பயம் இல்லாத ராஜாவோட பேசினார். மூன்றாவது, எல்லாத்தையும் இழந்து நிற்கிற யாக்கோபு பேசினார். இன்னைக்கு சொல்ல உங்களோடையும் பேசுவார். எந்த நிலையில் உட்கார்ந்துருக்கீங்களோ, மனவேதனையோடு இருந்தா, ஆகாபாதைக்கு ஆகாரை பார்த்து கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது கேட்டார்ல. அன்னைக்கு எசேக்கியாவை பார்த்து உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கண்டேன் பேசினாரே, அந்நாளே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது சொல்லலையா? கானானிய ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆகட்டும் என்று சொல்லலையா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம்னு சொல்லலையா? இன்றைக்கு உங்களோடு பேசுவார், என்னோடு பேசுவார், யார்ட்டையும் பேசுவார். நீங்கள் கேளுங்க, கட்டாயம் சொல்லுவார். அன்னைக்கு மட்டுமில்லை, இன்னைக்கும் கோடா கோடி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார், கோடா கோடி பெருகச் செய்வார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த அருமையான நாளிலே தேவன் என்னோடு பேசுவாரா? அன்னைக்கு கல்யாணம் பண்ண போன லாபானுக்கும் அதே போல அவருடைய சகோதரிக்கும் காரியத்தை வாய்க்க செய்த கர்த்தர் ஏன் நமக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி மனவேதனையோடு, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையே, நானும் பேரப்பிள்ளைகளை பார்ப்பேனா? எத்தனை பேர் போன வாரம் கூட ஒரு தாயார் பேசுனீங்க, என் புருஷன் இறந்துட்டாரியா, ஒரே ஒரு பையன்தான், அவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆகலை, சம்பளம் 60,000 வாங்குறான், ஆனால் சொந்த வீடு இல்லை, அதனால் ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க வர மாட்டேன்ட்டாங்க. இந்த பூமியிலே நமக்கு சொந்தம் கிடையாது, ஆனால் அநேகர் ஒன்றை மறந்துடுறோம். குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இருவரும் இணைஞ்சா, புத்தியுள்ள புருஷனா புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்தால் நீங்களே வீட்டை கட்டலாம். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வர்றதுக்கு நான் அநேக நேரம் ஜெபிப்பதுண்டு. ஏன் தெரியுமா? அநேக தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நேரம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு ரெக்கார்டிங் தனியாக எடுக்கணும், எல்லா காரியமும் உண்டு. கர்த்தர் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் கட்ட வேண்டிய தொலைக்காட்சி கட்டணங்கள் உண்டு. எங்கள் சபையோ 2 கண்ணும் தெரியாத மக்கள், அவங்களுக்கு ஐயா நல்ல வேலையும் கிடையாது, ஒரு நல்ல வருமானம் கிடையாது, ஆனால் அவர்களும் ரட்சிக்கப்படணும். இந்த ஊழியத்தை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடச்சா மதுரையிலையும் திருநெல்வேலியும் பார்வையற்ற மக்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை வச்சுருக்கோம், வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்கள் அதற்கென்று உதவலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறோம். மதுரையில் ஒரு குடும்பத்துக்கே 4 கிலோ அரிசி கொடுக்காம நான் அனுப்புறதில்லை. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷனை ரட்சிக்காது. நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் ஏவினால், திருநெல்வேலி மாலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேனில் வச்சு தான் கூட்டிகிட்டு வரணும் இவங்களை. ஏன்னா கண்ணுதிரி அவங்க மற்றவங்கள போல் கூட்டம் காட்டுறதுக்காக அங்கே இங்கே கார் விடுறேன், பஸ் விடுறேன் நான் சொல்கிறதில்ல. 2 கண்ணும் தெரியாதனால இவங்களை கூட்டிகிட்டு வரோம். ஒரு வாரத்துக்கே 4,000 வந்தது.
மாதம் 16,000 வந்து. எனக்கு அன்பார்களே, கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு நான் உணவு கொடுக்க உதவலாம், இந்த மக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றோர் மரித்தா கூட அந்த அடக்கத்துக்கு சொந்தக்காரன் வரமாட்டேன்னா ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம். எனக்கு அன்பார்களே, நீங்களும் கேட்கலாம், நாங்களும் ஆசை தான் படுறோம், எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 நம்பர்லையும் ஜிபே, ஃபோன்பேலாம் உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் நேரடியாக போய் பேங்கில் அனுப்புகிறவங்க எங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டால் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே எப்போதும் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, ஐயா நாங்கள் அவசரமாக இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம், அப்போல்லாம் தாராளமாக. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளிலே குடும்ப வாழ்க்கையிலே கோடா கோடி பெருகுவாய் என்று வாழ்த்தினவன் யார்? இந்த வாழ்த்துதல் எங்கேருந்து வந்தது? வாழ்த்தப்பட்டவன் யார்? இதை குறித்து உங்களோடு பேசி வருகிற ஒரு ஆழமான சத்தியம். நீங்கள் இதை கேட்டு உங்கள் பிள்ளைகள் திருமண வாழ்க்கை நடக்காமல் இருந்தா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வரட்டும், கேளுங்க, கட்டாயம் பதில் கொடுப்பார். ஏன்னா அன்றைக்கு தெய்வமயமில்லாத அரசன்ட்ட பேசினவர், சாதாரணமா எல்லாவற்றையும் இழந்து யாக்கோபோடு பேசினவர், இன்றைக்கு நம்மோடு பேசுகிற தெய்வமாயிருக்கிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் தங்கள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடும். இளம் வயதிலே தன் புருஷனை இழந்து ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே என்று கண்ணீர் விடுகிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். தன் மனைவி இழந்து தவிக்கிற புருஷர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நான் நினைக்கவே இல்லை எப்படி நடக்கும்னு சொல்லி மனம் நொந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய், வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், மனவேதனைகள் தீரட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.